வாங்க அன்பு மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக டிசம்பர் 15ற்குள் இது உங்களுக்கு நடந்தே தீரும். டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். காலபுருஷ சக்கரத்தில் முதலாவது ராசியான மேஷ ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக செவ்வாய் காணப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகனின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். மேஷத்தை பொறுத்தவரை அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் என்று 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலை சுகஸ்தானத்தில் குரு வக்கிரமாக, பஞ்சமிஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதியாக சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, ராகு, அயன சயன, போகஸ்தானத்தில் சந்திரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவேளையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை டிசம்பர் 10, 11, 12 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாட்களாகும். இதில் உங்களுக்கு அதிகமான நன்மைகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் 18, 19 இந்த 2 நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த, அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கான பொது பலன்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் பார்த்தீங்கன்னா நடந்தது நடக்கட்டும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நடந்தாலும் அதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா மேன்மையடைந்து என்னோட எண்ணங்களால் வெற்றி பெறுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இந்த கால நேரம் சிறப்பாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க போது. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுவரை இழுபறியாக இருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்க போகுதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக இறங்கி செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனம் திருப்தி அடைகிற அளவுக்கு செய்வீங்க. இப்படி மனம் திருப்தி அடைகிற அளவுக்கு செய்யறதுனால இதை சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்களும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி அடையும் விதமாக அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இல்லை தடைகள் தடுமாற்றங்கள் எது வந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தி சாதுரியத்தாலையும் அதே போல் உங்களோட பேச்சு திறமை மூலமாக அதுலேயும் எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது முன்பை விட அதிகமாக இருக்கும். பண வரத்து முன்பை விட அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் விரிவுபடுத்தலாமா, இல்லை அதில் இன்னும் மேன்மைகள் படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். இந்த கால நேரத்தில் உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். தொழில் விருத்தி பண்ணுறதுக்கு, அதாவது தொழிலை பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாகவே இருக்குது. அடுத்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்குங்க. இடமாற்றம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பதவி உயர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றத்தோடு, அதாவது விரும்பிய இடமாற்றத்தோடு உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இதுவரை பார்த்தீங்கன்னா வராது, இந்த பணம்லாம் இல்லை, இந்த பொருள்லாம் வராதுன்னு நினச்சது கூட இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வாகனங்கள், வண்டி வாகனங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி லாபங்கள் அதிகமாக இருக்க நேரத்தில் நீங்கள் அனுப்புகிற பொருட்களை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை சோதிச்சு அனுப்புறது ரொம்பவே நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நன்மை தரும் விஷயம் அதிகமாக இருக்க வேலையில் குடும்ப உறுப்பினர், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரோட தேவை என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு இந்த கால நேரத்தில் அவங்களுக்கு தேவையானதை வாங்கி தருவீங்க. இதனால் என்ன ஆகுனா உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்கள் குடும்பத்திலையும் கணவன் மனைவியிடையும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்டையும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரை
கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைய போது. கருத்து வேறுபாடுகள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்பும் பாசமும் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் காலம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு அவங்ககிட்டலாம் போய் பேசிங்கன்னா உங்களுக்கு கால விரயம் தான் ஆகும். அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. அதால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வராது. அதனால் நீங்கள் மற்றவர்கள் பேச்சை அதாவது உங்களை பற்றியான வீண் பேச்சுகளை கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நிறைய பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே போல் அறுசுவை உணவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 முறை இந்த மாதத்தில் அறுசுவை உணவுகளோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் குறிப்பாக இந்த கால நேரத்தில் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த வேலை செய்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஆண்களைப் போலவே மன திருப்தியோட செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க. அப்படி மன திருப்தியோட செய்கிறப்ப என்னாங்கன்னா அந்த வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக செஞ்சுருப்பீங்க. அந்த வேலை சார்ந்த பலன்களும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே போல் உங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலியமா பல காரியங்களில் வெற்றிகளை பெற போறீங்க. நீங்கள் இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேரளவில் மட்டும் இல்லாமல் ஒரு செயலில் ஒரு வெற்றி வீரராக இந்த கால நேரத்தில் நீங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்க போறீங்க. ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். பண வரத்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிற காரணத்தால் இதை சார்ந்த உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போ பண வரத்து அதிகமாக இருக்கிறதுனால அதை மற்ற வகையான சேமிப்புகளை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பையும் அதே போல் ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நன்மை நடக்கும் காலம் நேரம்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இந்த நிதானமான போக்கானது என்ன பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செயல்களையும் வெற்றியை பெற்றுத்தரும். இப்படி எல்லா செயல்களையும் இந்த நிதானமான போக்கு வெற்றியை பெற்றுத்தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக உபயோகிச்சுக்கோங்க. அப்படி உபயோகிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் வர வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக செய்யறதுனால உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் உடல் சோர்வு மனசோர்வு உண்டாகலாம். அதற்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க இந்த கால நேரத்தில். அப்படி உடல் சோர்வு மனசோர்வு இருந்தாலும் உங்களுக்கு பேரும் புகழும் வெற்றியும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த உடல் சோர்வு மனசோர்வுல இருந்த இடம் தெரியாத போறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். எந்த காரியத்தையும் நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். அதே போல் எந்த விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சுட்டு அதில் சாதக பாதங்களை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தலைமையின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். அதே போல் உங்கள் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சொற்படி நடந்து கொள்வாங்க. உங்களோட மதிப்பும் மரியாதையும் மக்களிடமும் செல்வாக்கு உயர்வதற்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் அலசி ஆராய்ஞ்சிட்டு செய்யுங்க. எதையும் பார்த்தீங்கன்னா அவசர கதியில் முடிவு எடுக்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்வியில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கல்வியில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு மற்றும் மற்ற போட்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவுது. சக மாணவர்களோட உங்கள் நண்பர்கள் மட்டும் இல்லாமல் சக மாணவர்களோட ஒத்துழைப்பு இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. மாணவர்கள் என்ன மாணவர்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஆசிரியர்களோட ஒத்துழைப்பும் இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்க போது. இதனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் உங்களுக்கு சூப்பர்
சூப்பராக இருக்குது. அதனால் வந்து இந்த சூப்பரான கால நேரத்தை நீங்கள் சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க. அதே போல் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பரிகாரங்கள் உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் காணப்படுறதுனால குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் செவ்வாய் பகவானை வணங்க. செவ்வாய் மட்டும் இல்லாமல் அவரோட சேர்த்து முருகனையும் தீபம் ஏற்றி வணங்க. கந்தன் கருணை மற்றும் செவ்வாயின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். எல்லா பிரச்சனைகளும் தீர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான காரண காரியங்களில் வெற்றிகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த வெற்றிகளை சார்ந்து உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த கால நேரத்தில் சொல்ல முடியும். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நன்மைகளும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்க போது. அதனால் வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவானோட முழு அருள்னா செவ்வாய் வணங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனையும் செவ்வாய்க்கிழமைகளை வணங்குறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் சிறப்பாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா உங்களுக்கான கிரக நிலைகள் நட்சத்திர பலன்கள் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு முதலாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி. இந்த அஸ்வினிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் எல்லா விஷயத்துலையும் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனம் சார்ந்து வெற்றிகளும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுது. அதனால் வந்து நீங்கள் எதை எடுத்தாலும் அதில் வந்து வெற்றிகள் அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பணவரத்துங்கிறது அதிகமாக இருக்கும். அதை பொண்ணா பொருளா மனையா வண்டி வாகனமாக வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பிற்காலத்தில் உபயோகமாக இருக்கும். அதே போல் உங்களோட உழைப்போட முழு பலனும் இந்த கால நேரத்தில் கிடைக்கும்னு சொல்லலாம். இதுவரை உங்களுக்கு உங்கள் உழைப்போட முழு பலனும் கிடைக்காம இருந்தால் கூட அந்த முழு பலனும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எதிர்ப்புகள் அதே போல் இடையூறுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் இடையூறுகளை எல்லாம் வந்து தாண்டி உங்கள் நம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியத்தால் இந்த கால நேரத்தில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கால நேரத்தில் போராடி ஒரு சில வெற்றிகளை பெறப்ப என்ன ஆகுனா வந்து நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் ரொம்பவே தைரியமாகவும் அதே போல் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீங்க. சாதா வெற்றி இல்லைங்க, உங்களுக்கு போராட்டத்திற்கு பின் கிடைக்கிற வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ருசிகரமாகவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த மாதம் உங்கள் கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்வீங்க. இப்படி கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்யறதுனால உங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அந்த வேலையில் சிறப்பாக செயல்படுவீங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார சார்ந்த ஏற்றங்கள் வரும். இந்த கால நேரத்தில் இதுவரை உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாமே இப்போ நீங்கள் போது எந்த பிரச்சனைகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரைய செலவுகள் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்திருக்கும். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் எல்லாமே இந்த கால நேரம் வரைக்கும் இருந்திருக்கும். அதெல்லாம் மாறப்போகுது. அதெல்லாம் மாறுறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து விடுபட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா பொருளாதார நிலையில் மேம்பட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் வந்து இந்த கால நேரத்தில் இன்பமும் மகிழ்ச்சியும் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது. இப்படி இன்பமும் மகிழ்ச்சியும் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் இந்த இன்பமும் இந்த மகிழ்ச்சியும் பெருகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செவ்வாய் பகவானை வணங்க. சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விரக்திகள் ஏற்படலாம். அந்த விரக்திகளை போக்குறதுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் முருகனோட அருள் தேவைப்படுது. அவங்க இருவரையும் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளை வணங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீங்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மனதில் ஆறுதல் அதே போல் நம்பிக்கை இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அதிகமாகும். உங்கள் மனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஆறுதல் அடைஞ்சு தன்னம்பிக்கையோடையும் நம்பிக்கையோடையும் செயல்படுவீங்க. தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் உங்கள் சக ஊழியர்களோ இல்லை உயரதிகாரிகளோ இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலப்போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கால நேரத்தில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை 1 பாதம். இந்த மாதம் காலம் உங்களை விட்டு சென்றவர்கள், நீ வேணாப்பா நீங்கள் தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, எவ்வளவோ முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை விட்டு சென்றிருப்பாங்க. அப்படி விட்டு சென்றவர்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேவைக்காக வராங்களா இல்லை நம்ம உண்மையாலுமே மனம் திருந்தி வராங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு அவங்கள ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில்
தொலைபேசி வாயிலா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல தொழில், வியாபாரம் 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு நல்ல விஷயங்களும், அதேபோல அரசு சார்ந்த துறையிலிருந்து உங்களுக்கு உதவிகளும் இந்த கால நேரத்தில அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல நிறைய ஒப்பந்தங்கள்ல தொழில் செய்றவங்களா இருந்தா இந்த கால நேரத்தில கையெழுத்திடுவீங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் லாபங்களை பெற்றுத்தரும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இந்த கால நேரத்தில மகிழ்ச்சிக்கு வந்து குறைவில்லாத ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்க குடும்பம் முழுதுமே நிலவிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுவரை உங்களுக்கு வீட்ல வந்து சுப காரியங்கள் நடந்திருக்காது. இல்ல சுப காரியங்கள் நடக்கிற மாரி போனாலும், அதெல்லாம் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். ஆனா, இப்ப இருக்க கிரக நிலைகளை வச்சு பார்க்கிறப்போ உங்களுக்கு அதெல்லாம் மாறப்போகுது. மாறப்போறது மட்டும் இல்லாம, உங்களுக்கு எல்லாமே ஏற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளா மாறப்போகுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில உங்களுக்கு கடவுளின் அருள் முக்கியமா இருக்குது. அந்த கடவுளை வணங்கி மேலும் அவரோட அருள முழுமையா பெற்றுக்கோங்க. இதேபோல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இங்க நம்ம சொல்ற நல்ல விஷயங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள், லாபங்கள் அதெல்லாம் வந்து அப்படியே நீங்க நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் இல்ல ஏதாவது பரிகாரங்கள் சொல்றோம் இல்லையா? அத வந்து நீங்க ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த தடைகள், தாமத்தோட வேகம், தாக்கத்திலிருந்து நீங்க எளிதில வெளியில வர முடியும். அப்படி இல்ல அந்த தடைகள், தாமத்திலிருந்து நீங்க முற்றிலுமா விலக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதேபோல இன்னொரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறோம். உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் செவ்வாய் மற்றும் முருகனின் அருளால் அனைத்து விதமான நன்மைகளும், ஏற்றங்களும் பெற நமது சேனல் சார்பா